உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கதிருக்கு இனிமே அங்கிருந்து எதுவுமே வராது. நீ கதிர காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல சும்மான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் மூலமா ஏதாவது சொத்து வரும், கேஸ் போட்டு வாங்கிடலாம்னு நினைச்சு ஏமாந்து போயிடாத. அங்க சொத்தை பிரிச்சு கதிருக்கு ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்பவே மாட்டேன். நீங்க அந்த இந்திரா அனுப்புன ஆள் தானே? என்னை ஏமாத்த முடியாது. இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்க. தெரியும், அவ பிளான் தானே இது. சரிடி ஹேமா, இவளுக்கு சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. வா நம்ம போலாம். இருங்க, அவ ஷாக்ல இருக்கா. சொல்லி பார்க்கலாம், அப்புறம் அவ தலையெழுத்து. ரோஷினி, நாங்க இந்திரா அனுப்புன ஆளுங்க இல்ல. அது மட்டும் இல்ல, அங்க இந்திரா மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ எந்த பிளானும் பண்ணல. இதெல்லாம் நீ ஏன்னு யோசிக்க மாட்டியா? ஏன் இந்த கல்யாணம் நடந்தா அவங்க அக்கா வருத்தப்படுவான்னு இந்திராக்கு தெரியுமே. ஏன் படல? ஆமா, இப்பதான் நீ யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. காவியாக்கு கதிர் வேணுமா சொத்து வேணுமான்னு யோசிச்ச அந்த இந்திரா பிளான சரியா போட்டு நேத்தே கதிருக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையும் அந்த காவியா பேர்ல எழுதி வாங்கிட்டா. அத்தை மாமாவை கன்வின்ஸ் பண்ணி லாயர் வீட்டுக்கு வர சொல்லி பக்காவா காவிய கையில சொத்து போயிடுச்சு. இனிமே கதிர் வெறும் செல்லாத காசு தான், ஒரு பைசா கிடையாது. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீதான் அவனுக்கு சம்பாரிச்சு போடணும். எப்படி? அது எப்படி முடியும்? நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் கேஸ் அவங்க பக்கம்தான் வரும். அதுவும் இல்லாம நீ அவனுக்கு லீகல் வைஃப் இல்ல. மேடம், எந்த லிப்ஸ்டிக் சொன்னீங்க? வெளியில போ மேடம், வெளியில போங்கறல. நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். உங்க தெய்வீக காதலுக்காக கதிரை தான் கல்யாணம் பண்ணணும்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வாடி ஹேமா. ஒரு நிமிஷம், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு நல்லது பண்ணனு மட்டும் சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் அவ்ளோ நல்லவங்க இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சபாஷ், நீ புத்திசாலிதா. கதிர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா மொத்த சொத்தும் காவியாக்கு மட்டும் ஆயிடும். அதுவும் இல்லாம 2 பேரும் நல்ல சிம்பத்தியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால எங்க வீடு காவியா சொல்றதான் கேக்கும். அந்த காவியா இந்திரா சொல்றதான் கேக்குறா. இப்படி எங்க வீடு இந்திராவோட கண்ட்ரோல்ல போறத நாங்க விரும்பல. இன்னும் நீ நம்பலல? கையெழுத்து போட்ட சொத்து பத்திரம் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். நீ படிச்சு பாரு. நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. ஏமாந்திராம உஷாரா இரு. என்ன, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலன்னு வருத்தமா இருக்கா? ஹே, எல்லா சொத்தையும் பக்காவா என் அக்கா பேருக்கு மாத்தியாச்சு. இனிமே
நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிச்சை தான் எடுக்கணும். நான் எதுக்குடி பிச்சை எடுக்கணும்? சொத்து மொத்தமும் என் கைக்கு வரப்போகுது. டைமண்ட் நெக்லஸும் பென்ஸ் காரும் வாங்கிட்டு நான் ஜாலியா லைஃப என்ஜாய் பண்ண போறேன். ஷாக் ஆயிட்டியா? ஏண்டி, இந்த உலகத்திலேயே உனக்கு தான் மூளை இருக்கா? சொத்து உங்க அக்கா பேருக்கு மாத்தி வச்சுட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியா? உனக்கு இந்த ரோஷினிய பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன சொல்ற? இல்ல, கிளவரா பிளான் போட்டு சொத்தெல்லாம் காவியா பேருக்கு எழுதி வாங்கினது ஓகே. பத்திரத்தை ஒழுங்கா படிச்சியா? அதுல கடைசியா ஒரு வரி இருக்கே, அத நீ படிச்சியா? காவியாவுக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்துச்சுன்னா சொத்து எல்லாமே அவளுடைய கணவரான கதிருக்கு போய் சேரும். நீங்க படிக்கலையா? இந்திரா IAS மேடம் படிச்சீங்களா? அது எப்படி இப்போ அப்ளிகபிள் ஆகும்னு யோசிக்கிறியா? அங்கதான் நீ என்ன பத்தி சாதாரணமா நினைச்சிட்ட இந்திரா. என்ன பத்தி நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. சொத்துக்காக கதிர கல்யாணம் பண்றவ அதே சொத்துக்காக காவியாவை கொலை பண்ண மாட்டேனா? என்ன சொல்ற? என் அக்காவை உன்னால தொடக்கூட முடியாது. அப்படியே திரும்பி கொஞ்சம் பாரு, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். அக்கா, ஏன் கிட்டயா உன் விளையாட்ட காட்டுற? யாருக்கிட்ட? போய் உட்கார்ந்து ஒழுங்கா வேடிக்கை பாரு. ஹே ரோஷினி, நீ இப்படி விளையாடாத. நீ மட்டும் என் அக்காவை தொட்ட அவ்வளவுதான். நீ ஏய் ரோஷினிடி, ரோஷினினா கெத்து. ஏன் கிட்டயே ஆட்டம் காட்டுறியா? என்னால உன்னை நம்ப முடியாது. என் அக்கா இந்த கோயிலுக்குள்ளதான் எங்கேயாச்சும் இருப்பா. நீ சும்மா சொல்ற. உன் போனுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும், அது கொஞ்சம் எடுத்து பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.